அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற மாதத்திலே நாம் இருக்கிறோம். அப்ப இந்த அசாத்தியங்கள் சாத்தியமாய் மாறுகிறதற்கு நமக்கு இயேசுவின் நாமம் அருளப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். சகரியா 4 பாருங்க 6-9. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அப்ப அவன் கைகள் அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை செய்து முடிக்கும். அவன் பல தடைகள் வந்தது, ஆனால் அவன் கைகளை செய்து முடித்தது. நீ கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதை தொடங்கினாயோ அதை நீயே முடிப்பாய். அவன் சில நேரம் பாருங்க, நான் ஆசைப்பட்டேன் என் பையன் அதெல்லாம் செய்யட்டும், நாங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒரு அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம், இதுக்கு மேல முடியல, அவ அடுத்த ஜெனரேஷன். ஆண்டவர் சொன்னாரு, உன் கைகளை செய்து முடிக்கும். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நீங்களே செய்வீர்கள். அவன் கர்த்தர் அதற்கான ரிசோர்சஸ் உங்களுக்கு தருவார், நீங்களே செய்வீங்க. அதே போல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனம், அதை உங்களை கொண்டே அவர் செய்வார். பிரதர், என்னால முடியல பிரதர், இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யணும்னா அவ்வளவு காசு வேணும் பிரதர். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் ஆதாரமா இருக்கிறேன். ஆமென். அப்ப உங்க கையால எதை நீங்க துவங்குனீங்களோ உங்க கையாலே நீங்க செய்து முடிப்பீங்க. ஆமென். ஒருவேளை பாதியிலே தடையா நின்று இருக்கா, காசு இல்லாம அல்லது பிளான் இல்லாம அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கா, நான் சொல்றேன், கர்த்தர் பேசுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், நீயே செய்து முடிப்பாய் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தைரியம் பாருங்க. கர்த்தர் வழி உண்டு பண்ணுவார், கர்த்தர் ரிசோர்சஸ் உண்டு பண்ணுவார், கர்த்தர் பண தேவைகளை சந்திப்பார், நீங்களே செய்து முடிப்பீர்கள். ஆமென். அப்ப செய்ய முடியாத காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். அசாத்தியம். இவனை கொண்டு எப்படியா, செருபாபேல் கொண்டு எப்படி ஆலயம் கட்ட முடியும்? கட்ட முடிஞ்சிச்சு. கர்த்தர் கோரேசை எழுப்பினார், பெரிய அற்புதம் நடந்துச்சு. அதே போல உங்களுக்கும் ஒரு கோரேசை கர்த்தர் எழுப்ப வல்லவர். ஆமென். அப்ப உங்களுக்கு என்ன, கர்த்தர் சில தெய்வீகமான இணைப்புகளை கொடுத்து நீங்கள் செய்ய முடியாத காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் வழிவகுப்பார். அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்வார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும், அது உங்களுடைய திறமையினாலேயோ உங்களுடைய தாளந்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே. அப்ப தேவ நாமம் நமக்கு இருக்கிறது, தேவ ஆவி நமக்கு இருக்கிறது. அசாத்தியங்களை சாத்தியமாக்க முடியும். இயேசு செய்த கிரியைகளை நம்மளால் செய்ய முடியும், அதை காட்டிலும் அதிகமாய் செய்ய முடியும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அசாத்தியமான காரியங்களை செய்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு என்று சில வாஞ்சையை கொடுத்திருக்கிறார்கள், இவ்வளவு பெருசா நம்ம தான் செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, நீயே செய்து முடிப்பாய், என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லுகிறார். எனவே பெரிய தரிசனங்கள் இருக்கிறதா, தைரியமா அதெல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, ட்ரீம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாய் செய்வார். தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். பெரிய பெரிய திட்டங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க, பெரிய பெரிய கிரியேட்டிவ் ஐடியாஸ் வச்சிருக்கிறீங்க, எனக்கு மட்டும் இது இருந்துச்சுன்னா அது நடக்கும் அப்படிலாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். உங்களுக்கு அந்த வாஞ்சியை கொடுத்தவர் கர்த்தர் தான். நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். பாதியிலே எதை நிறுத்தி வச்சிருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். உங்கள் கைகள் அஸ்திபாரம் போட்டது, உங்கள் கைகளை செய்து முடிக்கும். எல்லா ப்ராஜெக்ட்ஸ் எதாவது பாதியில நினைச்சோ, ஆண்டவர் திரும்ப ஒரு ரிவைவை கொண்டு வந்துட்டு, அங்க ஒரு எழுச்சியை கொண்டு வந்துட்டு கர்த்தர் உங்களை கொண்டே செய்து முடிப்பார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஆவியினால் அசாத்தியமான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.